ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் எப்பக்கா வெயிட் லாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறமா காலைல இன்னைக்கு எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணியாச்சு. 62.50. பாத்துக்கோங்க எவ்வளவு சீக்கிரமா வெயிட் ஏறுதுன்னு சொல்லிட்டு. நம்ம கஷ்டப்பட்டு குறைக்கிறத சீக்கிரமா ஏத்திரலாம். அந்த மெயின்டைன் ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டு நம்ம மெயின்டைனும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி காட்டியிருந்தோம். ஸோ இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா. ஸோ அதனாலே நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வெயிட் சேலஞ்ச் பண்ணதான் போறோன்ற ஒரு அசால்ட்டு தானம். ஸோ அதனாலதான் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சே நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வெயிட்டை சீக்கிரமா இன்க்ரீஸும் பண்ணிடலாம், மெயின்டைனும் நம்மளால பண்ண முடியும், குறைக்கிறதும் பண்ண முடியும்ன்றத நான் 3 விதமா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தம்பிக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவரை கிளப்பி விட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு போறான்ல, 10:30க்கே முடிஞ்சிடும். ஸோ அதனால அவங்க அப்பா ரைட்டிங் பேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அவனுக்கு பால் மட்டும் ஆத்தி கொடுத்துட்டு ஒரு பிஸ்கட் மட்டும் சின்ன டப்பால போட்டு விட்டேன். அவனுக்கு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கு. 10:30க்கெல்லாம் வந்துருவா இல்லையா. ஸோ அதனால அவர் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போனேன். எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஸோ அவங்க வேலையில இருந்தாங்களா, போயிட்டு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவனை அனுப்பிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட்ட காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இட்லி மாவு இருந்தது. இன்னைக்கு இட்லி ஊத்திடலாம் சொல்லிட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சரி, அந்த சைடு ஒரு பாத்திரத்துல அந்த இட்லி பாத்திரத்துல தண்ணி மட்டும் கொதிக்க வச்சாச்சு. சரி, அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த சட்னி வதக்க போறாங்க. அதுல கடுகு லைட்டா பொரிய விட்டு வதக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் அதை சேர்க்க மாட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, பூண்டு நிறைய சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயும் வர மிளகாயும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து வதக்கி அரைக்க போறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நானும் சட்னி அரைக்கணும்னு பார்ப்பேன். அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா. ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த காலையில டைமே இருக்காது. பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டோமான்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சட்னிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா புளி, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி தலை இருந்தது. அதுவும் இந்த குளிர் டைப் தானே கிடைக்கும், குளிர் முடிய போகுது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கொத்தமல்லி தலை சேர்த்து அதை வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இட்லி சூப்பரா வெந்துருச்சு. நான் எப்பவும் போலதான் ஆயிலாம் தடவவே மாட்டேன். சும்மா தண்ணியில காட்டிட்டு இட்லி ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்க போகல லைட்டா தண்ணியில காட்டிட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க சட்னி நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சூப்பரா சட்னி ரெடி ஆச்சு. கலர்ஃபுல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு நல்லா நிறையவே வச்சு அதுக்கப்புறம் சட்னி நிறைய வச்சு பேக் பண்ணியாச்சு. ஏன்னா நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதனால அப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் சாப்பிட்டாதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர்ல அப்ளை பண்ணி காஃபி வச்சு அப்படி கொடுத்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு இட்லி சட்னி எல்லாமே வச்சு காஃபியும் வச்சு கொண்டு போய் அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் இட்லி சட்னி எல்லாம் வச்சு சுட சுட சாப்பிட்டாச்சு. நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லையா சூடா சாப்பிடுறது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சரி இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 10:30 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிட்டாங்க. தம்பியை ஆட்டோக்குறபைய கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ அவங்கள அவனை வந்ததும் எப்படிப்பா எக்ஸாம் எல்லாம் பண்ணு, அவனுக்கு இன்னைக்கு ஹிந்தி ரீடிங் இந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ அதை நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சமையல் பண்றதுக்கு முன்னாடி அம்மாச்சிக்கு இந்த 11 மணிக்கு இஞ்சி டீ போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இஞ்சியை நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் தண்ணியா தான் டீ குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்தது அந்த குட்டீஸ் பாருங்களேன், சின்னது அந்த விசில் வச்சுட்டு ஓவர் ஸ்டைலா அழகா விசில் பண்ணி கட்டிட்டு இருந்தா. அழகா நான் எப்படி திருப்பி பண்ணு சொன்னா அழகா பண்ணி காமிட்டு இருந்தேன். இங்க பாருங்களேன் என்ன ஸ்டைல்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் ஒலைய வச்சு உள்ள டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஓடிட்டே இருக்கும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சோறுக்கு எப்பவும் போல அரிசியை கலைஞ்சு ஒரு இதை வச்சு விட்டாச்சு. அது வாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மிஷின்ல டக்குன்னு துணியை போட்டு வந்துடலாம், ஒலை கொதிக்கிறதுக்குள்ள இல்லாட்டினா பொங்கிரும்ட்டு வேகமா துணியை எல்லாம் அள்ளிட்டு போய் மிஷின்ல போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்தேங்க. நான் கலர் துணி மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் மாத்தி மிக்ஸ் பண்ணி போட்டுறக்கூடாது, கலர் ஒட்டிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏற்றப்ப பிரிச்சு தான் போடுவேன். அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, சூப்பரா சூடம் இதெல்லாம் காமிச்சு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு செம்மையா சாமி கும்பிட்டாச்சு. நமக்கு இந்த வேல் அனுப்பியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதையும் இன்னைக்கு வச்சு சூப்பரா பூஜை பண்ணியாச்சு. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, சூப்பரா இருந்தது.
அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து துண்ணூறு வந்து பூசி விட்டேங்க பாருங்களேன், சின்னது பாருங்களேன் ஆதான் எப்ப பார்த்தாலும் அந்த துண்ணூருக்கு வந்து கட்டுறதுதான் வந்து ஒரு நாக்கிலையும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சாதம் கரெக்டா வெந்துருச்சு. சரி அதை வடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வடிச்சு விட்டுட்டேன். நான் வந்து பைப் இருக்கு இல்லையா, சிங்க்கு கிட்ட இருக்க பைப்லேயே வந்து மேல வச்சு வடிச்சு விட்டுருவேன். ஸோ வடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி மிஷின்ல ஆன துணியை எடுத்துட்டு போய் கையோட காய போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சம்மர் வந்துருச்சுல இந்த மாதிரி லூஸான டிஷர்ட் தான் நான் வந்து போடுவேன், அதான் கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். அப்புறம் என்னோட பேக் தம்பிக்கு கொடுத்து விடுறேன், அழுக்கு போயிட்டான், அவன் பேக் மாத்த சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அவருக்கு ஆசை இந்த பேக்ல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தேன். அழுக்கு பண்ணி அதையும் நல்லா ஊற வச்சு துவச்சு போட்டுட்டு மாடியில செடிக்கு அப்படி தனியா ஊத்தி வந்தெல்லாம் சொல்லிட்டு ஊத்தி விட்டுட்டேங்க. ஏன்னா வெயில் வந்துருச்சு. ஸோ ஹஸ்பண்ட்னாலையும் காலையில வந்து ஆஃபீஸ் பண்ணாலும் அவங்களால பண்ண முடியல, அம்மாச்சி வேலைக்கு போயிறாங்களா. ஸோ அதனால நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி சமையல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரை வந்து வாங்கினது நேற்று ஆஞ்சிட்டு இருந்தாங்களா அம்மாச்சி, அதை வந்து இன்னைக்கு வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல தான் பொரிக்க போறோம். கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் இந்த வெந்தயக்கீரை எல்லாம் கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் பூண்டும் வந்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லாவே சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல தக்காளி வந்து இதுல வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இப்பவும் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்க்கணுங்க. உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். அதையும் சேர்த்து வந்து நான் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வர்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த சைடு வந்து தக்காளி சூப் பண்றதுக்காக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சா, சரி மசாலா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் இதுதான் வந்து சேர்த்திருக்கேன். இதெல்லாமே உங்களோட ஃபிளேவருக்கு ஏத்தாப்புல சேர்த்துட்டு நல்லா சொல்ல வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கீரையை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது வந்து இன்னுமே கீரை வந்து கம்மியா தான் வந்து சேர்ப்பாங்க, உருளைக்கிழங்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி தக்காளி சூப்புக்கு இந்த சைடு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு விட்டுட்டேன் குக்கர்ல. ஸோ அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் கீரை எப்படி சுருண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுல வந்து இன்னும் உருளைக்கிழங்கு அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனாலதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதுல வந்து சேர்த்திருந்தேன், உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தாளிப்பு சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு சோம்பு, அதுக்கப்புறம் வந்து சீரகம் அதுவும் சேர்த்துட்டு பட்டை, அதுக்கப்புறம் இலை, கிராம்பு, அதுக்கப்புறம் பூண்டுமே கொஞ்சம் நல்லா நச்சு சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து வதக்கி இதுல வந்து கொட்டி விட்டுக்கலாம். இது வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால சேர்க்கல. சூப்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கொதிச்சு வந்துருச்சு பாருங்க நல்லா, அவ்வளவுதான். உப்பு வந்து போட மறந்துட்டேன். ஸோ அதனால உப்பு நல்லா போட்டுட்டு இதை வந்து கடைசியா கொத்தமல்லி தலையும் தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டா தக்காளி சூப் சிம்பிளா ரெடி ஆயிடும். இது வந்து தோசை இட்லி கூட நல்லா இருக்குங்க. ஸோ அந்த தக்காளி சூப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதான் சூப்பரா சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து இந்த கீரை அப்புறம் இந்த தக்காளி சூப்பு சோறு எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, வெளியில எப்படி வெயில் இருக்குன்னு மட்டும் பாரு, பிரைட்டா தெரியுது பாருங்க ஜன்னல். இந்த அளவுக்கு முன்னாடி தெரியாது இல்லையா குளிர் காலத்துல. அதாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் தம்பிங்களுக்கும் சாதம் அப்புறம் தக்காளி சூப்பு கீரை எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பசஞ்சு நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கும் அப்படியே போய் உட்காந்து ஊட்டி விட்டுருந்தேன். எப்பவுமே நின்றுட்டு எல்லாம் சாப்பிட மாட்டேங்க, வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்துதான் சாப்பிடுவேன். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே பிளேட்ல முடிச்சிடலாம் இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே நான் வந்து சாப்பிட்டுருவேன். இங்க பாருங்களேன் சின்னவர் தான் நான் சாப்பிட்றேன்ட்டு இங்க பாருங்களேன் சேட்டை, பயங்கர சேட்டை. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டாச்சு. வேலை முடிஞ்சிச்சு. சரி இப்ப மேல போயிட்டு துணி நல்லா காஞ்சிருங்க, ஏன்னா நல்லா வெயில் போடுது இல்லையா. ஸோ அந்த பேக் எடுத்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் துணி எல்லாமே அள்ளிக்கிட்டு அப்புறம் வந்து கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி கொண்டு போய் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்போ வருவாங்க அம்மாச்சி, இன்னைக்கு வேலை இருக்கனால அவங்க வந்து வரல. ஸோ அதனால கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷனுக்கு வந்து கிளப்பி விட்டேன். தூங்கி எந்திரிச்சான். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து டியூஷனுக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாரு ஒண்ணா, அதெல்லாம் வந்து அவனே வந்து எடுத்துருவான். ஸோ அதுக்கப்புறம் சரி இவனை மட்டும் கொண்டு போய் விட்டுறலாம், சின்ன தூங்குதே நினைச்சிட்டு இருந்தா. அவன் எந்திரிச்சு இங்க பாருங்களேன் அந்த பேக் எடுத்துட்டு எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சுட்டு நான் வந்து போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் ஒர்க் அதெல்லாமே தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பி டியூஷன் வந்து கூட்டிட்டு வீடு வந்து வந்துட்டேன்.
அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்மா கிரேவி வந்து பண்ணது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் அது இருக்குது. ஸோ சிம்பிளா வந்து முடிச்சிடலாம் நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரையும் கொஞ்சம் இருந்ததா அதையும் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சூப்பு பண்ணணும்ல அதுவும் இருந்தது. அது எல்லாத்தையும் சூப்பு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சோறு எல்லாமே வச்சு நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த டே வந்து இந்த மாதிரிதான் வந்து போச்சு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அப்புறம் அவ்வளவுதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.